வணக்கம்ப்பா. 8ஆம் வகுப்பு கணக்கு எண்கள் பயிற்சி 1.4 உள்ள 7 பின்வரும் எண்களின் வர்க்க மூலங்களின் தோராய மதிப்பை அருகிலுள்ள முழு எண்ணிற்கு மதிப்பிடவும் அப்படின்ட்டு கீழே ஒரு 3 சம் கொடுத்துருக்காங்கப்பா. வர்க்க மூலம் 440 ரூட்டுக்குள்ளே 440. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நீள்வகுத்தல் முறையில் செய்வோம்ப்பா. 440 இப்போ ரெண்டு நம்பராக வச்சுக்கோங்க. இப்போ 4இன் வர்க்க மூலம் பார்த்தோன்னா 2ஆம் பண்ணு 2 4 4 இதை கழிச்சா நமக்கு 0. அடுத்து 2 ஸ்தானத்தை கீழே இறக்குவோம். இப்போ அதுக்கடுத்து இங்கே இருக்கிற நம்ம 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம் 2ஆல் பெருக்கணும். 2 4. இப்போ இங்கே நாம் இங்கே ஒரு வாய்ப்பாடு போடணும். என்ன பண்ணுவோம்னா 41 நம்ம போட்டோம்னா 1ஆம் போட்டால் 41 வரும். சரியாப்பா. அப்போ இங்கே நம்ம 0 சேர்ப்போம். இங்கேயும் 0. இது நமக்கு எந்த இடத்துல 0 வரும். சரியாப்பா. 0 40 பேருக்குன்னா 0. இப்போ கழிச்சோன்னா 40. சரி. இப்போ இங்கே இருக்கிற 20ஓட நாம் 2 பேருக்குன்னா என்னப்பா வருது 40. சரி. இப்போ இங்கே 40 இங்கேயும் 40 இருக்குது. நமக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம், இங்கே ஒரு புள்ளி வைத்து 2 0வை நாம் சேர்க்கப்போம். சரியாப்பா. இப்போ 40க்கு என்ன நம்பர் வாய்ப்பாடு போடலாம்னா 40 பக்கத்தில் இங்கே 9 இங்கேயும் 9 9 81 8 9 4 36. அப்புறம் மேலே 9 இங்கேயும் 9 மறக்காமல் போட்டுடணும். அடுத்து 3681. 10லேருந்து 1 போச்சுன்னா 9, 9லேருந்து 8 போச்சுன்னா 1, 9லேருந்து 6 போச்சுன்னா 3. அப்புறம் ரூட் 440 சீக்கோட்டு என்ன பண்ணுறது வர்க்கமூலம் 20.9. அப்புறம் இதனுடைய தோராய மதிப்பு அப்படி பார்த்தோன்னா 20. புள்ளிக்கடுத்து நமக்கு எத்தனை நம்பர் இருக்குது 5க்கு மேலே 5க்கு மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம 1 கூட்டுவோம். அப்புறம் 20 கூட 1 கூட்டினா 21. இதனுடைய தோராய மதிப்பு 21. அடுத்து 2ஆம் சம்பா 800. 800 நாம் இப்போ எடுத்துக்கலாம். இதில் 2 0. சரியாப்பா. இப்போ பாருங்கள் 8க்குள்ளே எந்த நம்பர் முழு வர்க்கமாக இருக்குன்னா 4. 2 4. அப்புறம் 4ஆக போடுங்க. கழிச்சோம்னா 4 0 0. இப்போ இங்கே இருக்கிற 2 கூட நாம் என்ன பண்ணணும் 2ஆக பெருக்கணும்னா 4. இதுக்கு என்ன வாய்ப்பாடு இது பக்கத்தில் போடலாம் பார்த்தோன்னா 4க்கு 8 போடுங்க. 8 8 64 மீதி 6 என்னாங்க 32. 32 6 கூட்டினா நமக்கு இங்கே 38. அப்புறம் 384. இப்போ கழிங்க. இப்போ 10லேருந்து 4 போச்சுன்னா 6, 9 8 போச்சுன்னா 1. இப்போ நம்ம அடுத்து இங்கே என்ன பண்ணணும் 8 போட்டுருங்க கையோட. இதையும் எடுத்துகிட்டு நம்ம 8 போட்டோம். சரியாப்பா. இப்போ 28 கூட 2 பெருக்குங்க. இங்கே என்ன எடுத்து நமக்கு என்ன வருது 56. இப்போ இங்கே நமக்கு கழிச்சு கிடைச்சது 16. அப்புறம் என்ன பண்ண போகிறோம் இங்கே அடுத்து நம்ம ஒரு 2 0 சேர்த்து இங்கே நம்ம புள்ளி வச்சு எழுத போகிறோம். சரியாப்பா. சரி. இப்போ பாருங்கள் 1600 பக்கத்தில் நம்ம எந்த வாய்ப்பாடு இப்போ போடலாம் பார்த்தோம்னா 56க்கு 2ஆம் வாய்ப்பாடு போட்டு பார்ப்போம். 2 4 6 12 மீதி 1 2 10 11. அப்புறம் என்ன வருது 2ஆம் வாய்ப்பாடு போட்டோம்னா நமக்கு 1124. இதை கழிங்கப்பா. 10லேருந்து 4 போச்சுன்னா 6, 9லேருந்து 2 போச்சுன்னா 7, 5லேருந்து 1 போச்சுன்னா 4. அப்போ இதனுடைய ரூட் 800 வர்க்க மூலம் 28.2. இதுக்கு தோராய மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா புள்ளிக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது 5 விட சிறியதாக இருக்குது. அப்போனா இந்த நம்பர்ஸ் தான் நம்ம முழு எண்ணாக எடுத்துக்க போகிறோம் 28. அடுத்து 3ஆம் பார்ப்போம். அடுத்த நம்பர்ப்பா ரூட்டுக்குள்ளே 1020 கொடுத்துருக்காங்க. நம்ம நீள்வகுத்தல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 நம்பராக பிரிச்சுக்கலாம். இங்கே 2 இங்கே 2. இப்போ 10க்குள்ளே முழு வர்க்கம் என்ன இருக்குன்னா 9. அப்போலாம் 3 9 9லேருந்து 10லேருந்து 9 கழிச்சா நமக்கு இங்கே 1 2 0. இப்போ 3 கூட நம்ம என்ன பெருக்க போகிறோம் 2 பெருக்கணும். எங்கே வருமா 6. இப்போ 6 கூட நம்ம 2ஆம் படை போட்டோம்னா நமக்கு 6 2 12. இங்கே 124 கிடைக்கும். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு 1ஆம் எப்படியே போடலாம். இங்கேயும் 1 இங்கே 1 61 61. இப்போ கழிச்சோன்னா 10லேருந்து 1 போச்சுன்னா 9, இங்கே 11 இருக்குது. 11லேருந்து 6 போச்சுன்னா நமக்கு என்னமா 5 கிடைக்கும். சரியா. இப்போ என்ன பண்ணுவோன்னா இங்கே 31 கூட 2 பெருக்குங்க.
இங்கே நமக்கு என்ன வரும் 62. இப்போ இங்கே 2 ஜீரோ சேர்த்து மேலே புள்ளி வைக்க போகிறோம். சரியாப்பா? மேலே புள்ளி வச்சு 2 ஜீரோ சேர்த்துக்கோங்க. இப்போ 62 பக்கத்தில் என்ன வாய்ப்பாடு போடலாம்னா 62 9 பெரிய வாய்ப்பாடே போட்டு பார்ப்போம்ப்பா. ஏன்னா 9 54 வருது, அதனால் இதை அட்ஜஸ்ட் பண்ணி போடுறோம். 9 81 1 வரும்போது 18 18 6 கூட்டினா நமக்கு 26, மீதி 2 96 54 56. அப்போனா நமக்கு 5661. சரியாப்பா? இங்கே என்ன அது போட்டணும் 9, இங்கேயும் 9. இப்போ கழிச்சா பாருங்கள், 10லேருந்து 1 போச்சுன்னா 9, 9லேருந்து 6 போச்சுன்னா 3, இங்கே 8, 8லேருந்து 6 போச்சுன்னா 2. ரூட் 1000 நமக்கு இங்கே என்னமா இருக்குது ரூட் 1020. அது நம்ம எடுத்தோம்னா தோராயமாக நமக்கு கிடைச்சது என்னது வர்க்கமூலம் 31.9. இதனுடைய தோராய மதிப்பு அப்படி பார்த்தோம்னா 31க்கு அடுத்து புள்ளிக்கு அடுத்து எத்தனை நம்பர் இருக்குது 5, 5 விட அதிகமான நம்பர்ஸாக இருக்கா? அப்போனா இது கூட ஒன்று கூட நமக்கு என்ன நம்ம கிடைக்குது 32. தேங்க்யூப்பா.